டாக்கி வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் சௌமியா. இன்றைக்கி நம்ம வந்து அஜய் என்ற ரேண்டம் மோஷனம் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டொவினோ தாமஸில் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய 50வது திரைப்படம். அவருடைய 50th மூவியை ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. சினிமா துறைக்கு வந்து 50th மூவி அவர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 50th மூவினும் போது அது ஸ்பெஷலாக இருக்கணுன்றக்காக இந்த படத்தில் அவர் ட்ரிபிள் ஆக்ஷனில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ ட்ரிபிள் ஆக்ஷன் போது இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்தை வந்து காட்டியிருக்கிறாங்க. 1900, 1960s, அப்புறமா வந்துட்டு கரண்ட் இதில் அதில் 1900ல் இருக்கக்கூடியது வந்து குஞ்சங்கேலுன்ற ஒரு கேரக்டர்லையும், அதுக்கு அடுத்து அந்த 1960s and 50s பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா மணியன்ற கேரக்டர்லையும், அண்ட் கரண்ட்டில் வந்துட்டு அஜயன்ற கேரக்டர்லையும் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த 1900ல் இருக்கக்கூடிய அந்த குஞ்சங்கேலுன்றவர் வந்து அந்த ராஜா காலத்தில் ஒரு பெரிய ஒரு வாரியராக இருந்திருக்கிறாரு. அவர் ஒரு கலரி மார்ஷல் ஆர்ட்னுடைய பர்சன். அதில் கற்றுக்கிட்டு அந்த மார்ஷல் ஆர்ட்டை வந்து காட்டுற விதத்தில் நடந்த ஒரு போட்டியில் வெற்றி பெறுறாரு. அதுக்காக ராஜா கொடுக்கக்கூடிய ஒரு பரிசை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுட்ருக்குறாங்க அந்த குடும்பத்தினர். அதுக்கப்புறமா அது வந்து கோவிலுக்கு போகுது. அங்கேருந்து அடுத்து மணியன்ற கேரக்டர், அந்த கேரக்டருக்கு கனெக்ஷன் அதில் காட்டுவாங்க. அவங்கக்கிட்டே இல்லாமல் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அதை எப்படியாவது நம்ம எடுத்துடணுன்றதுக்காக திருடுறாரு. அதுக்கப்புறமா திருடருன்ற பட்டத்தோடு திரியிறாங்க. மணியன்லேருந்து அடுத்து அஜயன்ற கேரக்டர் காட்டுறாங்க. ஸோ அஜய்ன்ற கேரக்டர் காட்டும் போது மணியன்ற கேரக்டரும் வந்து இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. அவர் வயசாகிட்டு இருக்கிறாரு. அண்ட் அவருடைய ஒரு செயல் எமோஷ்னலான ஒரு கனெக்ஷனையும் வந்து கடைசியாக காட்டுற விதத்தில் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி ஷெட்டி, அஜய்ன்ற கேரக்டர் வந்து கீர்த்தி ஷெட்டிக்கும் லவ் இருக்கும். கீர்த்தி ஷெட்டி வந்து அவங்க கொஞ்சம் அப்பர் கிளாஸாக இருப்பாங்க. அதனால அவங்க வீட்டில் சேர்க்கறதுக்கு கூடயும் அண்ட் குடிக்கக்கூடிய தண்ணிலையும் அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக அந்த கம்யூனிட்டி பேஸஸை வந்து காட்டாமல் தண்ணி குடிக்கிறதுலையும் தண்ணி கிளாஸ் அவங்க கொடுக்குறதும் அங்கேருந்து அவங்க நிற்கிற இடமும் அதை வச்சே வந்து ஒரு கம்யூனிட்டி எந்த அளவுக்கு இன்னமும் பிரித்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை அழகாக காட்டியிருப்பார் டைரக்டர். அண்ட் அதை விட முக்கியமாக இந்த படத்தில் வந்துட்டு காஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய காஸ்ட், அதாவது நடிகர்கள் பார்த்திங்கன்னா பேசில் ஜோசப் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹரிஷ் உத்தமன் தான் வில்லனாக பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு கீர்த்தி ஷெட்டி, அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா ராஜேஷ், இந்த மாதிரி பல கேரக்டர் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சீனுக்கு வந்துட்டு போகிறாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கணுமா அப்படின்னா தேவையே இல்லை, வேறு யார் வேணால் பண்ணியிருக்கலாம். மேபி இது வந்து எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் பண்ணுறதுக்காக, தமிழ்லேருந்து ஒருத்தவங்க வேணுன்றதுக்காக அவங்கள போட்டாங்களா என்னன்னு தெரியல. அதே போல் தெலுங்குக்கு வேணுன்றதுக்காக கீர்த்தி ஷெட்டியை வந்து போட்டிருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதே போல் ஹரிஷ் உத்தமனை தான் வில்லனாக போட்டிருக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை விட இன்னும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்களையும் போட்டிருக்கலாம். அதை விட முதல்ல ஹரிஷ் உத்தமனுடைய அந்த வில்லன் ரோலே வந்து ரொம்ப வீக்கான ஒரு ரோலாக இருக்குது. பேசில் ஜோசப் அப்படியே வந்துட்டு போகிறாரு. பட் ஆனால் இருந்தாலும் வரக்கூடிய அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இதை தாண்டி இந்த படத்தினுடைய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா படத்தினுடைய மியூசிக் டைரக்டர், அவருடைய மியூசிக் டெஃபினெட்லி படத்துக்கான பிஜிஎம் எஸ்பெஷலி படத்துக்கான ப்ளஸ். அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ஜோமேனுடைய சினிமோட்டோகிராஃபி படத்துக்கான ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கலாம். படத்துக்கான பெரிய மைனஸ் வந்து சுஜித் நம்பியாருடைய ரைட்டராக இருந்துட்டு ஒரு கதையாக இது கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். பட் ஆனால் ஒரு திரைக்கதை வீக்காக இருக்குது. டைரக்டர் ஜிதின்லாலுடைய டைரக்ஷனும் அண்ட் ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். படத்தை வந்து அது கொஞ்சம் தூக்கி நிறுத்தியிருக்கும். இவங்களுடைய அதாவது 50வது படம்னும் போது பல நடிகர்களுக்கு அது வந்து ஃப்ளாப்பாக தான் ஆகும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இந்த படம் ஹெவி பட்ஜெட்டில் எடுத்திருக்கிறாங்க. அதை விட ட்ரிபிள் ஆக்ஷனில் நடிச்சிருக்கிறாரு. ஐ திங்க் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரும் கூட டொவினோ தாமஸ்ன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்டவர் கொஞ்சம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்துருப்பாங்க. பார்க்கும்போது இந்த படத்தை நம்ம 50வது படமாக விடுறோம், அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதத்தில் கேரக்டர் எல்லாமே இருக்கணுன்றது கொஞ்சம் அவர் யோசிச்சுருக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க ஒரு கேரக்டரையும் அதே போல் அவங்களுக்கு என்ன மோட்டோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறதுலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிடுச்சு. கொஞ்சம் ஸ்லோ மூவிங்காக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து அப்புறமா தான் நம்மளுக்கு ஓகே இந்த மாதிரி தான் கதை போகுது, இதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கும் போது படத்தினுடைய அந்த கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஷர் ஹண்ட் நம்ம விளையாடி இருப்போம்ல, இந்த ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி தான். ஒரு விஷயத்தை தேடி போகக்கூடியதான் அந்த ஹண்ட் பண்ணுறது தான் படத்தினுடைய கதை. அந்த ட்ரெஷர் ஹண்ட்டுன்ற விஷயத்தையே வந்து இதில் பாதிக்கு மேலே காட்டவே இல்லை, சொல்கிறதோடு சரி. ஆனால் ஆக்சுவலாக மூவியில் கொண்டு போகும்போது அந்த ட்ராக்கையே மாற்றி விட்டுட்டாங்க. ஆஸ் யூஷுவலான ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி எடுத்துருக்குறாங்க. ஆனால் அதை விட்டுட்டு அவங்க ட்ரெஷர் ஹண்ட்டுன்ற அந்த கான்செப்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த கான்செப்டில் வரக்கூடிய படங்கள் ரொம்ப கம்மி. அதனால் அதுவும் மலையாள சினிமாவில் இப்படி ஒரு படம் வருதுன்னா டெஃபினட்டாக அது வந்து பெரிய அளவில் கொண்டாடி இருப்பாங்க. எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி பிரேமலுவாக இருக்கட்டும், மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும், எல்லா படத்தையும் கொண்டாடணுமோ அதே போல் இந்த படத்தையும் கொண்டாடிப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா கான்செப்ட் அதுலேருந்து ஆரம்பித்து எங்கேயோ போயிடுச்சு, அதை விட்டுட்டு. அதே மாதிரி ஃபேண்டசின்றதுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது, பட் அங்கங்கே கொஞ்சம் லாஜிக்கும் மிஸ் ஆகுது. அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
இவங்க எங்கே ஆரம்பித்தாங்களோ எதெல்லாம் சொல்லி அதை வந்து நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணும்போது அதை அப்படியே பதியில் ட்ராப் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. இவங்க ஆரம்பித்ததே அந்த விளக்குக்காக தானே. ஏன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பல பீரியடுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்திருக்கும், அதை தான் வந்து அவங்க பொக்கிஷமாக காப்பாற்றிருப்பாங்கன்றது. கடைசியாக அது அவங்களுக்கு கிடச்சிதா, அந்த ஃபேமிலிக்கு தான் அது சொந்தமா, இல்லைனா வந்து வேற ஒருத்தவங்க தேடி வந்தாங்களே வில்லன் குரூப், அவங்க கைக்கு அது மாறிடுச்சா, அண்ட் அந்த வில்லன் குரூப் எதுக்காக அதை தேடுறாங்க, அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறதுக்கு ஐடியா வச்சுருக்குறாங்க. ஏன்னா அது கையில் கிடச்சதுன்னா அவங்க என்ன வேணால் பண்ணலான்ற அந்த ஒரு கான்செப்டும் ஒரு பக்கம் காட்டுவாங்க. ஸோ அதை வந்து அவங்க கிடச்சதா இல்லையான்றதையும் ஃபைனலாக கொண்டு போய் ட்விஸ்ட்டில் முடிக்கிறாங்க. பட் ஸ்டில் டொவினோ தாமஸ்னுடைய நடிப்புக்காகவே இந்த படத்தை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக போய் பார்க்கலாம். அண்ட் அதை தாண்டி இல்லைங்க மலையாள படம்னும் போது நம்ம பெரிய எதிர்பார்ப்போடு போவோம், இதில் வந்து அதெல்லாம் மிஸ் ஆகுதுன்னா ஆமாம் மிஸ் ஆகுது தான். பட் உங்களுக்கு 3D எஃபெக்ட்டுக்காகவும் இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபிக்காகவும், ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ராஜா காலத்து அந்த பீரியாடிக் மாதிரி காட்டுவாங்க, அதுக்கடுத்து வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பீரியாடிக் காட்டுவாங்க, அதுக்கடுத்து கரண்ட் இது, இந்த வேரியேஷன்லாம் ஆன் ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னும் போது நீங்கள் போகலாம். ஏன்னா படமும் ரொம்ப பெரிய லென்த்து கிடையாது, ஒரு 2.5 hours படம் தான். ஸோ நல்லாவே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவில் படமாக தான் இருக்குது. ஐயோ போயிடாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, டீசெண்டான ஒரு படமாக அமைஞ்சிருக்குது. பட் எனிவே இந்த படத்தை வந்துட்டு தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய ஜி டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.